அக்வேரியம் ஷாப்ல மீன்லாம் நல்லா இருக்கு. அதே மீன் எங்களோட டேங்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மீன் ஒரே வாரத்துல மேக்ஸிமம் எல்லாமே இறந்து போயிடுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னு பார்த்துடலாமா? மெயினா இந்த ஃபிஷஸ் இறந்து போறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஒரு இடத்துல இருந்து வேற வேற இடத்துல அவங்க மூவ் பண்றதுனால அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் மெயினா ஃபிஷஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இறந்து போகுது. இந்த ஸ்ட்ரெஸ்னால ஆகக்கூடிய டெத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணாத நியூ அக்வேரியம்ல வந்து புதுசாக ஃபிஷ் வாங்கி போடுறதுனாலையும் ஃபிஷஸ் வந்து உடனே உங்களுக்கு இறந்து போகிறதுக்கான காரணம் அதிகமாகவே இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா ஷாப்லேருந்து ஃபிஷஸ் வாங்கிட்டு வந்து டைரெக்டாக உங்களோட டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் ஃபிஷஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். லைக் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து அக்வேரியம் ஷாப்லேயும் உங்களோட வீட்லேயுமே வேறு வேறு இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்பராக அந்த டெம்பரேச்சர் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை நீங்கள் உங்களோட டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இம்மீடியட் டெத் ஆகிற ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஈஸியாக தடுத்துடலாம். இன்னும் ஃபிஷ்ஷஸ் இறந்து போகிறதுக்கான இன்னும் சில ரீசன்ஸ் இருக்குது. ப்ராப்பராக குவாரண்டைன் ஆகாத ஃபிஷ்ஷஸ் வாங்கி போடுறது, டெம்பரேச்சர் உங்கள் டேங்க்கில் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால, ஓவர் ஃபீடிங் போடுறதுனால, வாட்டர் சேஞ்ச் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணாத இருக்கிறதுனால. ஸோ இந்த சில ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபிஷ்ஷஸ் நல்லா லாங் லாஸ்ட்டாக ஹெல்த்தியாக நீங்கள் வந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். இந்த மாதிரி அக்வேரியம் இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.